வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎம்ஏல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் சாப்டர்ல பிராக்டிகல் ப்ராப்ளம் நம்பர் 2 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company manufactures a special product which require a component alpha. The following particulars are collected for the year 2022-23. Annual demand of alpha 8,000 units. Cost of placing an order rupees 200 per order. Cost per unit of alpha 400. Carrying cost per annum 20%. The company has been offered a quantity discount of 4% on the purchase of alpha provided the order size is 400,000 components at a time. Required. Compute the economic order quantity. State whether the quantity discount offer can be accepted. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மள ஈஓக்கு கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்களாம். ஓகே, குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 4% கொடுக்குறாங்க. ஓகே, இதுல வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்ல வந்து நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டினா இருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆனா குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,000 காம்பனன்ட்ஸ் அட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆனுவல் டிமாண்ட் பாத்தீங்கன்னா 8,000 யூனிட்ஸ். ஓகே, 8,000 யூனிட்ஸ்ல நமக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். அப்படி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு நமக்கு காஸ்ட் என்னன்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த டிஸ்கவுண்ட் 4% கொடுத்து இந்த 4,000 காம்பனன்ட்ஸ் ஒரு டைம்ல வாங்குற மாதிரி இருந்தா அதுல என்ன காஸ்ட்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ரெண்டு காஸ்ட்ல எது மினிமமா இருக்கோ அதுதான் பெனிஃபிஷியல் இல்லையா? அப்ப நம்ம இந்த டிஸ்கவுண்ட்டை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்றது தெரிஞ்சிரும். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8,000 யூனிட்ஸ் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. அதுக்கப்புறம் காஸ்ட் பர் யூனிட் இஸ் 400. அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் வந்து 20%. இப்போ போடலாமா? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2AO டிவைடட் பை சி. ஓகே, இங்க ஏன்றது 8,000, ஓன்றது 200 பர் ஆர்டர் இல்லையா? அப்புறம் சின்றது 400 into 25%. ஓகே, போடலாம். பாருங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 200 யூனிட்ஸ் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த 200 யூனிட்ஸ்க்கு நமக்கு காஸ்ட் எவ்வளவு அப்படின்றத அசிடைன் பண்ண போறோம். இப்ப பாருங்க, 8,000 யூனிட்ஸ். 8,000 யூனிட்ஸ் வந்து ஒரு யூனிட் எவ்வளவு ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 rupees. ஓகே, பாருங்க, பர்ச்சேஸ் காஸ்ட் 8,000 into 400. ஓகே, அடுத்து ஆர்டரிங் காஸ்ட் 200 per ஆர்டர். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்ண போறோம்? 200 யூனிட்ஸ். ஏன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் 200. அப்ப 8,000 டிவைடட் பை 200 போட்டோம்னா எத்தனை முறை ஆர்டர் பண்றோம்ன்றது தெரிஞ்சிரும். ஓகே, 40 டைம்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ஆர்டருக்கும் 200. ஓகே, 8,000 divided by 200 is 40. அப்ப 40 into 200 போட்டோம்னா 8,000 வந்துருது ஆர்டரிங் காஸ்ட். இப்ப நம்ம கேரிங் காஸ்ட் போடணும். கேரிங் காஸ்ட் வந்து முதல்ல ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு தான் போடுவோம் இல்லையா? ஆவரேஜ் அப்படின்னும் போது நமக்கு பாருங்க 200 divided by 2. ஓகே, 200 divided by 2 போட்டோம்னா 100. 100 into 400. அதுல 20%. ஓகே, 400ன்றது என்னது? காஸ்ட் பர் யூனிட். அப்ப அதுல 20% தான் கேரிங் காஸ்ட் இல்லையா? அது போட்டோம் அப்படின்னா 8,000. இது ஏன் நம்ம 200 divided by 2 போடுறோம் தெரியுதா? EOQ is 200. ஆவரேஜ் தான் நமக்கு தேவை. ஸோ ஆவரேஜ் போட்டோம்னா divided by 2. ஓகே, அதனால நமக்கு 8,000 வந்தது. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு டோட்டல் காஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஓகே, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பாருங்க, total cost is 32,16,000. ஓகே, இதுதான் டோட்டல் காஸ்ட். புரிஞ்சுச்சா? எஸ். ஓகே, இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை வச்சு நம்ம காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் வந்து 32,16,000 வந்துருச்சு. இதுவே நம்ம இந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணோம் 4% அப்படின்னா
அதுக்கு நமக்கு என்ன காஸ்ட் வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 4% இல்லையா? அப்ப இந்த 4% எதுல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் பர் யூனிட்ல தான். காஸ்ட் பர் யூனிட் இஸ் 400. 400ல 4% போடலாம். 4% போட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு தெரியும். பாருங்க 16 rupees தான் டிஸ்கவுண்ட். 400 into 4% is 16 rupees. ஓகே, இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு பர்ச்சேஸ் பிரைஸ் per unit 384 per unit தெரிஞ்சிருச்சு. இப்ப பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன 384 into 8000. இப்ப 30,72,000 வருது. இப்ப ஆர்டரிங் காஸ்ட் பார்க்கலாமா? ஒரு ஆர்டரும் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 4000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 4000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா 2 வாட்டி ஆர்டர் பண்ணா போதும். பிகாஸ் நம்ம ஆனுவல் ரெக்யர்மெண்ட் 8000 தான். ஒரு முறை 4000, இன்னொரு முறை 4000 பண்ணிட்டோம்னாவே முடிஞ்சது இல்லையா? அப்ப 8000 டிவைடட் பை உங்களுக்கு 4000 போட்டீங்கன்னா 2 கிடைச்சிரும். ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு 200 per unit. அப்ப 2 into 200 is 400. இதுதான் ஆர்டரிங் காஸ்ட். ஓகே, அடுத்து கேரிங் காஸ்ட் போடணும். கேரிங் காஸ்ட் அப்படின்னும் போது எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க 4000 ஆர்டர் பண்றாங்க. அப்ப ஆவரேஜ் போடணும். இப்போ 4000 divided by 2. ஓகே, இந்த 4000 ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் போடுறாங்க. ஆனா இதுக்கு ஆவரேஜ் பண்ணோம்னா divided by 2. அதுக்கப்புறம் into 384 தான். 400 போடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளவு 384 தான் இல்லையா? into 20%. கேரிங் காஸ்ட் வந்து 20%. அதை போட்டிருக்கோம். போட்டோம்னா 1,53,600 வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு காஸ்ட் கிடைச்சிரும். பாருங்க 32,26,000 வருது. இப்போ நம்ம EOQல நம்மளோட டோட்டல் காஸ்ட் என்ன வந்ததுன்றத பாருங்க. 32,16,000 வருது. டிஸ்கவுண்ட் இருக்கும்போது 32,26,000 வருது. அப்ப இது ரெண்டுத்துல எது லீஸ்டா இருக்கு? கண்டிப்பா இந்த 16,000 EOQல தான் நமக்கு லீஸ்டா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லணும்? The total cost of the inventory is lower if EOQ is adopted. அப்ப டிஸ்கவுண்ட வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. Hence the company is advised not to accept the quantity discount. ஏன்னா அதான் question. State whether the quantity discount offer can be accepted. அப்படின்னா not to accept. ஓகே, ஏன்னா நமக்கு காஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. நமக்கு வந்து குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நம்மளோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000 rupees ஜாஸ்தி. EOQல 32,16,000 இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 32,26,000 ஆயிடுச்சு. அப்ப 10,000 rupees ஜாஸ்தி இருக்கு. அப்ப நமக்கு பெனிஃபிட் எது அப்படின்னா EOQ ஆர்டர் பண்றது தான். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டில நம்ம பண்றதுனாலதான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். Thank you for your patient listening.